மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய நகரில் 39 வயதான சுஜாதா வாழ்ந்து வந்தாள். அவள் கணவர் வெளிநாட்டில் தொழில் காரணமாக நீண்ட காலமாக இருந்தார். பெரிய வீடு, சொத்து, கடைகள் எல்லாம் இருந்தாலும் அவளது வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருந்தது. அவளது வீட்டின் மேல்தளத்தில் இருந்த பால்கனியில் தினமும் மாலையில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருப்பது வழக்கம். ஒரு நாள் மதியம் வீட்டின் டிவி சிக்னல் திடீரென்று போய்விட்டது. இந்த கேபிள் எப்போதும் இப்படித்தான் என்று கோபப்பட்ட சுஜாதா கேபிள் அலுவலகத்திற்கு போன் செய்தாள். அரை மணி நேரத்தில் ஒரு இளைஞன் பைக்கில் வந்து இறங்கினான். அவன் பெயர் அருண். வயது 29. உயரமான தோற்றம், எளிமையான உடை, எப்போதும் முகத்தில் புன்னகை. மேடம், கேபிள் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆமாம், டிவி வேலை செய்யலை. அருண் மாடிக்கு ஏறி வயர்களை சரிபார்த்தான். சுஜாதா அவனை கவனித்தாள். வேலை செய்யும்போது அவன் காட்டிய பொறுப்பு, மரியாதை, அமைதி எல்லாம் அவளுக்கு பிடித்திருந்தது. காஃபி குடிக்கீங்களா என்று கேட்டாள். வேணாம் மேடம், இன்னும் நிறைய வீடுகள் போகணும். ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க. அவன் சிரித்தபடி சம்மதித்தான். அன்று ஆரம்பித்த உரையாடல் அடுத்த சில வாரங்களில் நட்பாக மாறியது. ஒவ்வொரு முறையும் கேபிள் கட்டணம் வசூலிக்க வந்தபோது சுஜாதா அவனுடன் சில நிமிடங்கள் பேசுவாள். நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கீங்க அருண். கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கும் மேடம், ஆனா சிரிச்சா கொஞ்சம் லேசா இருக்கும். அந்த வார்த்தைகள் சுஜாதாவின் மனதில் ஆழமாக பதிந்தன. அவளுக்கு பல வருடங்களாக யாரும் இவ்வளவு அக்கறையுடன் பேசியதில்லை. ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. அருண் கட்டணம் வாங்க வந்திருந்தான். மழை அதிகமாக இருக்கு, கொஞ்ச நேரம் நின்னு போங்க. இருவரும் பால்கனியில் நின்று மழையை பார்த்து கொண்டிருந்தனர். காற்றில் மல்லிகைப்பூ வாசனை கலந்திருந்தது. சுஜாதாவின் மனம் காரணம் தெரியாமல் அமைதியாக இருந்தது. அருண் அருகில் இருந்தால் மட்டும் அவளுக்கு தனிமை குறைவது போல தோன்றியது. அன்றிரவு அவள் நீண்ட நேரம் தூங்க முடியவில்லை. அருணின் சிரிப்பு, அவன் பேச்சு, அவன் அக்கறை எல்லாம் நினைவில் வந்து கொண்டே இருந்தது. அது நட்பா அல்லது வேறு ஏதோ உணர்வா? அவளுக்கே புரியவில்லை. ஒரு நாள் அருண் 2 வாரங்கள் ஊருக்கு போய்விட்டான். அந்த நாட்களில் சுஜாதா ஏதோ ஒன்றை இழந்தது போல் உணர்ந்தாள். அவன் இல்லாத வெறுமை அவளை வாட்டியது. அப்போதுதான் அவள் உணர்ந்தாள், அருண் அவளது வாழ்க்கையில் சாதாரண மனிதன் இல்லை என்று. 2 வாரங்களுக்கு பிறகு அருண் மீண்டும் வேலைக்கு வந்தான். வீட்டு வாசலில் அவனை பார்த்தவுடன் சுஜாதாவின் முகத்தில் தானாகவே புன்னகை மலர்ந்தது. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க வந்ததுக்கு பிறகுதான். அருண் சிரித்தான். ஆனால் அந்த வார்த்தைகளின் பின்னால் இருந்த உணர்வை அவன் உணர்ந்தான். அடுத்த சில மாதங்களில் அவர்கள் அதிகமாக பேச ஆரம்பித்தனர். வாழ்க்கை, கனவுகள், குடும்பம், எதிர்காலம் என பல விஷயங்கள். ஒரு நாள் மாலை சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். பால்கனியில் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அருண், சொல்லுங்க. எனக்கு உன்னோட பேசுகிறப்போ மட்டும் மனசு லேசா இருக்கு. அருண் அமைதியாக இருந்தான். நான் நிறைய வருடமா தனிமையில் இருக்கேன். அவன் மெதுவாக சொன்னான். நீங்க நல்ல மனசு கொண்டவங்க மேடம், சந்தோஷமா இருக்கணும். சுஜாதாவின் கண்கள் கலங்கின. அந்த நேரத்தில் அவர்கள் ஒருவரின் மனதை ஒருவர் புரிந்து கொண்டனர். ஆனால் இருவரும் எல்லைகளை மதிக்க முடிவு செய்தனர். அருண் அவளுக்கு நல்ல நண்பனாகவும் ஆதரவாகவும் இருந்தான். சுஜாதாவும் அவனது வாழ்க்கை முன்னேற உதவினாள். சில வருடங்களில் அருண் தனது சொந்த கேபிள் நெட்வொர்க் நிறுவனத்தை தொடங்கினான். அதன் வெற்றிக்கு பின்னால் சுஜாதாவின் ஊக்கமும் இருந்தது. ஒரு நாள் அருண் சொன்னான், என் வாழ்க்கையில் கஷ்டமான நேரத்தில்
என்ன நம்பிய ஒரே நபர் நீங்க. சுஜாதா சிரித்தாள். என் வாழ்க்கையில தனிமையை மறக்க வைத்த ஒரே நண்பன் நீதான். அந்த மாலை சூரியன் மறையும் போது இருவரும் பால்கனியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தனர். காதல் என்றால் எப்போதும் சேர்ந்து வாழ்வது மட்டுமல்ல, சில நேரங்களில் ஒருவரின் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பதும் தான் உண்மையான காதல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.